இது மோதும் வேட்பாளர்கள். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி டெல்டாவின் மிக முக்கியமான ஒரு தொகுதியான திருவாரூர் சட்டமன்ற தொகுதி. இங்கு திமுக சார்பில் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினரும் இந்த முறை வேட்பாளருமான திரு பூண்டி கலைவாணன் போட்டியிடுகிறார். அதே போன்று தாவேக தரப்பிலிருந்து திரு வீரமணி வேட்பாளராக போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சி தரப்பிலிருந்து திருமிகு அஸ்வினி பூபதி பாலன் போட்டியிடுகிறார்கள். 3 வேட்பாளர்களுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு பூண்டி கலைவாணன் நான் தொடங்குறேன். சார், இப்போ இந்த முறை உங்க எதிரணி கூட்டணியில பாஜக சார்பில் இருந்து வேட்பாளர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். திருவாரூர் அப்படிங்கறதே திமுகவினுடைய கோட்டை தான். இப்போ போட்டி இந்த முறை பலமா இருக்குன்னு பார்க்கறீங்களா? வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? இல்ல, தேர்தல் மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்ச தொகுதி திருவாரூர் தொகுதி. இப்ப திராவிட மாடல் நாயகன் தளபதி அவர்களோட ஒவ்வொரு திட்டங்களும், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ்ங்கிறது அன்னில ஒரு பர்சனலா ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஏதோ ஒரு பெனிஃபிட்ஸ் போற அளவுக்கு ஸ்கீம்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. அதை சொல்லி நாங்க வாக்கு சேகரிக்கிறப்ப எங்களுக்கு கொஞ்சம் கடந்த தேர்தல்கள் எல்லாம் விட கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கு. இப்போ நீங்க உங்க காலகட்டத்தில் நீங்க இந்த 5 ஆண்டுகள்ல என்னென்ன திட்டங்கள் செய்து கொடுத்துருக்கீங்க? இப்போ மீண்டும் நீங்க போட்டியிட வரும்போது வேட்பாளராக இருக்கும்போது என்ன தொகுதிக்கு தேவைன்னு மக்கள் சொல்றாங்க? அதாவது கடந்த ஆட்சி காலத்துல இல்ல எப்பவுமே தொடர்ந்து அதிமுக ஆட்சியில இருந்தப்ப என்ன திருவாரூர்ல செஞ்சிருக்காங்கன்னு நீங்க இப்ப இன்னும் 2 வேட்பாளர்கள் இருக்காங்க, அவங்கள்ட்ட வேணாலும் கேட்டு பாருங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்னாவது ஞாபகம் சொல்லுவாங்களான்னு பார்ப்போம். அதனால ஒட்டுமொத்தமா திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவுல பாத்தீங்கன்னாக்கா திருவாரூர் மாவட்டத்தை உருவாக்குனது திராவிட முன்னேற்ற கழகம் தான். இங்க உள்ள மருத்துவக் கல்லூரி, மத்திய பல்கலைக்கழகம், இது மாதிரி தொடர்ந்து இப்ப இந்த 5 வருஷம் ஆட்சி காலத்துல திருவாரூர் நகர பேருந்து நிலையம், கலைஞர் நகர பேருந்து நிலையம் புதிய கட்டிடம் கொடுத்திருக்கிறோம். அது நில பாத்தீங்கன்னாக்கா கலைஞர் நூற்றாண்டு காய்கறி வணிக வளாகம் ஒண்ணு கொடுத்திருக்கிறோம். ஜூப்ளி மார்க்கெட் ஒண்ணு பண்ணிருக்கிறோம். இதன்னில பாத்தீங்கன்னாக்கா திருவாரூர்ல அதிக அளவுல சுகப்பிரசவங்கள் நடக்கிற மருத்துவமனைங்கிறது விஜயபுரம் தாய்சை நல மருத்துவமனை. அதுக்கு பாத்தீங்கன்னாக்கா 5 கோடி ரூபாய்க்கு மேல நான் பில்டிங் எல்லாம் கொடுத்து ரொம்ப அருமையா அந்த இது பண்ணிருக்கிறோம். இப்ப இந்த இன்னொரு வேட்பாளர் என்னோட பள்ளி தோழர் வீரமணியும் அதுல நாம் தமிழர் தாவேகா சார்பா போட்டிடுறாரு. அவருக்கே தெரியும், கொரடாச்சேரியில பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்ட ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் ஒண்ணு இருந்துச்சு. அந்த இதை பாத்தீங்கன்னாக்கா கடந்த அதிமுக ஆட்சியில இடிச்சு தரமட்டமாயி அவருக்கெல்லாம் தெரியும். அவர்லாம் சின்ன வயசுல இருந்தே கல்யாணராமன் டாக்டர்கிட்ட போய் டோக்கன் சீட்டை தொலைச்சிட்டா 10 காசு உண்டியல்ல போட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறோம். அது மாதிரி உள்ள அவ்வளவு ஒரு பழமையான ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த மருத்துவமனை இடிச்சிட்டு தரமட்டமாக்கிட்டாங்க. அந்த கொரடாச்சேரிக்கு ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் ஒண்ணு கொண்டாந்துருக்கிறோம். அது மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இங்க எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கோமல்ல இப்ப 1 மாசத்துக்கு முன்னாடி திறந்திருக்கிறோம் ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர். அடியக்கமங்கலத்துல ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர். இது கொடிக்கால் பாளையத்துல அர்பன் பிஹெச்சி ஒண்ணு. இந்த மாதிரி மருத்துவ உள்கட்டமைப்புகள் திருவாரூர் மருத்துவக் கல்லூரியில கூடுதல் கட்டிடங்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் பல கோடி ரூபாயில அதை பண்ணிருக்கிறோம். இதை எதுக்கு இந்த கல்லூரின்னு பாத்துக்கிட்டீங்கன்னாக்கா திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில பாத்தீங்கன்னாக்கா கூத்தாநல்லூர்ல நண்பர் வீரமணிக்கும் தெரியும், கலைஞர் மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரின்னு ஒரு கல்லூரி ஒண்ணு ஆரம்பிச்சு கல்லூரி ஆரம்பிச்சது மாத்திரம் இல்ல, கோரிக்கை இருக்கே சார் மேடம், சட்டக்கல்லூரி ஒண்ணு தொகுதிக்கு வேணும் அப்படிங்கிற கோரிக்கையும் இருக்குல்ல? அது சட்டக்கல்லூரி இருக்குன்னு கேக்குறாங்க, ஒரு சிலர் கேக்குறாங்க மேடம். பட் இருக்கிற சட்டக்கல்லூரிகள்ல உள்ள இடங்கள் முழுமையா பூர்த்தி ஆகாத சூழ்நிலையில இன்னொரு சட்டக்கல்லூரி இங்க கொண்டு வந்தோம்னா அதுவும் எப்படி கேட்டீங்கன்னா ஃபுல்ஃபில் ஆகாது. இந்த திராவிட மாடல் அரசோட திட்டங்கள் முழுமையா மக்களை சென்றடைய வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தை வச்சுதான் பண்றோம். இது ஒரு பேரளவுல ஒண்ணு செய்யலாம். இப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு உதாரணத்துக்கு அதுக்கு சொல்லணும்னாக்கா நன்னிலம் சட்டமன்ற தொகுதியில உள்ள குடவாசல்ல ஒரு கல்லூரி எம்ஜிஆர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிங்கிறது ஒண்ணு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 7 வருஷம் 4 கிளாஸ் ரூம்ல அந்த காலேஜ் நடந்துட்டு இருந்துச்சு. 7 வருஷம் 4 கிளாஸ் ரூம்ல
5 டிகிரி கோர்ஸ், 5 கிளாஸ் ரூம் இருந்தா கூட ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயரை வச்சுக்கலாம். பிஎட்னா ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயரை ஒரே கிளாஸ்ல வச்சுக்கலாம். ஆனா 4 கிளாஸ் ரூமை வச்சு 5 கோர்ஸ 7 வருஷம் நடத்துறாங்க. அது மாதிரி எல்லாம் பண்ணி வேஸ்டா பண்ணி பிரயோஜனம் இல்லை. இது தேவை என்னவோ அதை பார்த்து செய்யறோம். அந்த நான் சொல்ற அந்த குடவாசல் கல்லூரிக்கும் செல்லூர்ல ஒரு கட்டடத்தை கட்டி முழுமையா அது பண்ணிட்டோம். சரி சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். தாவேக வேட்பாளர் வீரமணியும் இணைந்திருக்கிறார். சொல்லுங்க சார். உங்களோட அனுமதியோட வீரமணிக்கு வாழ்த்து சொல்லிடுறேன். நாங்க 2 பேரும் பள்ளி தோழர்கள், ஒரே தொகுதியில போட்டிடுறோம். படிக்கிறப்ப ஒரே டெஸ்க்ல உட்கார்ந்து படிச்சோம். அதனால வாழ்த்துக்கள். நண்பர்களுக்குள்ள வாழ்த்து சொல்ல என்னோட அனுமதி வேணாம் சார். இருக்கட்டும், நீங்க கனெக்ட் பண்ணி விட்டுருக்கிறது இப்ப நீங்க தான். பார்க்கல. அப்ப அவருக்கும் எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாருன்னு கேட்டுடலாம். திரு வீரமணி சார், தொகுதியினுடைய வேட்பாளர், சட்டமன்ற உறுப்பினர், உங்களுடைய நண்பர், நீங்களும் கடந்த காலங்களில் அவருடைய செயல்பாடுகளை பார்த்திருப்பீங்க. இப்ப தாவேகாவிற்கு எப்படி மக்கள் வெற்றி வாய்ப்பை கொடுப்பாங்க நினைச்சு களமிறங்கிருக்கீங்க? திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில எங்களுக்கு ஒரு சூழ்நிலை என்னன்னா, பிரதான கட்சிகளா இருக்கின்ற 3 கட்சிகளுடைய வேட்பாளர்கள் கொரடாச்சேரிங்கிற ஒரே ஊரை சார்ந்தவர்கள் தான். அது எங்களுடைய கொரடாச்சேரிங்கிற ஊருக்கு பெருமையையும் அரசியல் முக்கியத்துவத்தையும் தர்றதா தான் நான் நினைச்சிருக்கிறேன். ஒரு வேட்பாளர் சகோதரர் கலைவாணன் அவர்கள், நானும் அவரும் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை அவர் சொன்னதை போல ஒரே டெஸ்க்ல உட்கார்ந்து நாங்க படிச்சவங்க. நாங்க எங்களுக்கு நண்பர்களுக்கே நாங்கள் எல்லாம் போதி கொள்ளக்கூடிய சூழலை இருக்கிறது. இருந்தாலும் இதை ஃப்ரெண்ட்லி மேட்ச் மாதிரி தான் நாங்க பாக்குறோம். அவர்களுடைய சார்ந்திருக்கக்கூடிய கட்சிக்கு உண்மையானவராகவும் விசுவாசமானவராகவும் இருந்து செயல்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. தாவேகாவை பொறுத்தவரையிலும் மக்கள் ஆதரவு விஜய் என்கின்ற ஒரு மிகப்பெரிய சக்தி, அது கரிஷ்மான்னு சொல்லுவாங்க. மக்கள் மத்தியில சின்ன குழந்தைகள்ல இருந்து வயதான பாட்டி வரைக்கும் எல்லாருமே அவர் மேல அன்பு பாசம் காட்டுறாங்க. இந்த அன்பு பாசம் மிகப்பெரிய ஒரு சக்தியா, ஒரு அலையா தமிழகம் முழுவதும் மாறிட்டு இருக்கு. அது திருவாரூரும் அதுல உள்ளடக்கம். இன்றைக்கு திருவாரூரை பொறுத்தவரை நான் களத்துக்கு செல்லும் போது நிறைய விஷயங்கள் நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. கலைஞர் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர். அதை தொடர்ந்து திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் நான் திருவாரூர்காரன், டெல்டாக்காரன் என்று சொல்லி வருகிறார். ஆனால் சொன்னதோடு இருக்கின்றதை தவிர அவர்கள் அதற்கான ஒரு மாற்றத்தை திருவாரூருக்கு கொடுக்கவில்லை என்பதை இந்த மக்கள் அனைவருமே பேசுகின்றார்கள். நான் பொதுவா சொல்றேன், ஆட்சி அதிகாரத்துல திமுக ஆட்சி அதிகாரத்துல இருந்துச்சு. நான் உரிமையோட திருவாரூர் மாவட்டத்துக்கார, காவிரி டெல்டாக்காரன்னு பேசுகின்றவர்கள் இதையெல்லாம் தடுத்திருந்தா ஆயிரக்கணக்கான நம்ம அடுத்த சந்ததி, அடுத்த தலைமுறை வாழ வேண்டும். அதற்கான ஒரு தடையை ஏற்படுத்தவில்லையே. இந்த பூமி பாழா போயிடுது. இதுக்கெல்லாம் கூடுதல் கவனம் கொடுத்திருக்கணும். ஆனா அப்படி கொடுக்கப்படலைங்கிற குற்றச்சாட்டை வச்சிருக்கீங்க. நம்ம திரு கலைவாணன் அதுக்கான பதில வாங்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி நாம் தமிழர் வேட்பாளரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் திருமிகு அஸ்வினி. இப்போ திமுகவினுடைய பலமான ஒரு பகுதி, அங்க நிறைய விஷயங்களை வளர்ச்சி திட்டங்களா கொடுத்திருக்கிறோம், என்னென்ன செயல்பாடுகள் இருக்குங்கிறத தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் சொல்லியிருக்கிறார். தொகுதி சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவா இருக்குன்னு நாம் தமிழர் பார்க்கிறது. நாம் தமிழருக்கான வாய்ப்பு இந்த முறை எப்படி இருக்குன்னு பார்க்கிறீங்க? வணக்கம். திருவாரூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு விவசாயம் சார்ந்த பூமி தான். கலைவாண அப்பா சொன்ன மாதிரியும், வீரமணி அப்பா சொன்ன மாதிரியும் இது ஒரு நீர் மேலாண்மையை கையில எடுத்து கடைமடை வரைக்கும் நம்ம நீர் மேலாண்மையை கொண்டு போய் சேர்த்து இங்க இருக்கிற விவசாய பூமியை நம்ம பசுமையா மாற்றினா மட்டும்தான் இங்க இருக்கிற விவசாயிகளுக்கான ஒரு பொருளாதாரத்தை பெரிய லெவல்ல மாற்ற முடியும். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு வெறும் பாதுகாக்க வேளாண் மண்டலம் அப்படின்னு வெற்று வார்த்தையில அறிவிச்சுட்டு இந்த பாதுகாக்க மண்டல வேளாண் மண்டலமா முழுமையா மாறாத ஒரு சூழ்நிலையிலதான் திருவாரூர் இருக்கு. களத்துல நின்று மக்களை போய் சந்திச்சு பார்த்துட்டு இருக்கேன். மக்கள் அவங்க சொல்ற குறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சரியான பேருந்து வசதி சில இடங்கள்ல இல்ல, நாங்க எழுதி கொடுத்துருக்கோம் ஆனா இன்னும் எங்களுக்கு பேருந்து வசதி கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க. சரிவர தெரு மின் விளக்குகள் எரியல அப்படின்னு சொல்றாங்க.
அங்காடி ஒரு ஒரு அத்தியாவசிய பொருளை வாங்கக்கூடிய இந்த அங்கன்வாடி மையங்களே பல கிலோமீட்டர் தாண்டி இருக்கு. இங்க இருந்து நாங்க அவ்வளவு தூரம் போய் வாங்கிட்டு தலையில வச்சுதான் பொருளை தூக்கிட்டு வர நிலைமையில இருக்கோம் அப்படிங்கிற சிறு சிறு குற்றங்களே இங்க நிறைய லெவல்ல இருக்கு. அந்த ஐயாலாம் சொல்ற மாதிரி பெரிய குற்றங்களை பாக்குற மத்தியில மக்களுடைய அத்தியாவசியமான தேவைகளே இங்க முழுமையா பூர்த்தி அடையல. அப்படி இருக்கும்போது அடிப்படையே முதல்ல மாத்தணும். பேஸே நம்ம ஒழுங்கா இன்னும் போடல. அடியில இருக்கிற இப்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுடைய நிலைமை அப்படிங்கிறது இன்னும் கேள்விக்குறியாவேதான் இருக்கு. அதை நோக்கிதான் நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம். அந்த மக்களை போய் பார்த்துட்டு இருக்கோம். அவங்களுடைய குறைநிறைகளை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். அவங்க எல்லாருக்குமே திமுக அதிமுகவை தவிர்த்து வேற மாற்று ஒரு சிந்தனை வேணும் அப்படின்னு நினைக்கிற மக்கள்கிட்ட ஒரு மாற்று சக்தியா நாங்க உங்க கூட இருக்கோம். எந்த ஒரு போராட்ட களத்துல மட்டுமே எங்கள் அண்ணன் சீமானையும் நாம் தமிழர் கட்சி உறவுகளையும் தேடுற மக்கள் இந்த தேர்தல் களத்துல இந்த முறை உறுதியா தேர்ந்தெடுப்பாங்க. நன்றி, மூவருக்கும் நன்றி.